அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 534வது நிகழ்ச்சி, கார்மேக சாரல். இந்த புக்கு எழுதினவங்க வினோதினி, நமக்கெல்லாம் தெரியும். அவங்கள திருக்குறள்ல சாதனை பண்ணவங்க. அவங்கதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை பத்தி திறனாய்வு பண்றதுக்காக நம்மிடையே இணைந்திருப்ப திரு மா கலைச்செல்வன். எம்ஏ படிச்சிருக்காரு, ஹெம்பெல் பிஎட் படிச்சிருக்காரு, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு, ஆங்கிலத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. கெஸ்ட் லெக்சர் கௌரவ விரிவுரையாக ஒர்க் பண்றாரு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வேப்பந்தட்டை, பெரம்பலூர். அவரோட காலேஜ்ல இருந்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பார்த்தோம்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. மேகம் கருக்குது, சாரல் அடிக்குது. இதுதான் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு சென்னையிலயும் பார்த்தோம்னா மேகம் கருத்து தான் இருந்தது, சாரல் அப்பப்போ அடிச்சுட்டு போச்சு. எல்லாமே கனெக்டடா இருந்தது. ராமு சார் வேற டாபிக் வேற ஜில் ஜில்லுன்னு இருக்குதுன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா என்ன தான் சொல்ல வராங்க, இது கட்டுரையா கவிதையா அப்படின்னு பாக்குறப்பது, கதை சொல்றாங்களா அப்படின்னு பாக்குறப்ப இவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தன் வாழ்வுல நடந்த பல விஷயங்களை கட்டுரையா எழுதியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த புத்தகம் சொல்லுது. அவங்களோட அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள், அவங்க பார்த்த பார்வையில இருந்து மாறுபட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வேற ஒரு மனுஷன் இருக்கான்றத பார்த்திருக்காங்க. அந்த தோரணை அதெல்லாம் இருந்திருக்கு. பல அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்புகள்லாம் ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. வாழ்வியல் நோக்கோட கொடுத்துருக்காங்க. உழைக்கிறது எப்படி, வாழ்வியல் சிந்தனைகளை அடிப்படையா வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை பத்தி இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம கலைச்செல்வன் தான் இன்னைக்கு விமர்சனம் பண்ண போறாரு. விமர்சனம் என்னாலே நாம பல நேரங்கள்ல விமர்சனம் நெகட்டிவா தான் அந்த தாட் நம்ம புகுத்திட்டாங்க. விமர்சனம் அப்படின்றது, ஒரு விமர்சனம் அப்படின்ற பட்சத்துல அந்த புத்தகத்தை பத்தி படிச்சுட்டு அதை விளக்குறது தான் நமக்கு விமர்சனம். அதுல பாசிட்டிவும் சொல்லலாம், நெகட்டிவும் சொல்லலாம். நெகட்டிவ் பெரும்பாலும் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்லலாம். மற்றபடி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, ஒரு புத்தகம் என்ன சொல்லுது, இதுக்கு என்ன யாரும் முன்னுரை கொடுத்திருக்காங்க, அணிந்துரை கொடுத்திருக்காங்க, பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்பவர் திரு கலைச்செல்வன் அவர்கள். அவர்களுக்காக இந்த மேடை இப்பொழுது. திரு கலைச்செல்வன், நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாம். நான் பேசுனதெல்லாம் கேட்டுதா? இல்ல, சில நேரத்துல ரெக்கார்டிங்ல எரர் சரியா கேட்கல, நான் அதனாலதான் கேட்டேன். மகிழ்ச்சி. கலைச்செல்வன், நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இணைய வழியாக இணைந்திருக்கும் எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், நூல் வாசிப்பாளர்கள், இலக்கியத்தின் மீது பேரன்பு கொண்டவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், என் அன்பு தோழர்கள், குறிப்பாக சொல்ல போனோம்னா பங்குடி நாவலின் நூல் ஆசிரியர் கா. மூர்த்தி ஐயா அவர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாள் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழி வாயிலாக நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெரம்பலூரின் கல்வி பணியாக இருக்கட்டும் அல்லது சமூக பணியாக இருக்கட்டும், ஆகிய இரண்டிலும் தன்னை மிக ஆர்வமாக ஈடுபடுத்தி கொண்டு இலக்கியத்தின் மீது பேரன்பு கொண்டு இலக்கியத்தை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டு இருக்கும் வெயில் இலக்கிய வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர், பேராசிரியர், பேச்சாளர், சமூக பண்பாளர் என பன்முகம் கொண்ட பங்குடி நூல் ஆசிரியரின், குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் கா. மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியுடன் கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார். மேலும் இந்த கார்மேக சாரல் புத்தகத்தை பேச வாய்ப்பு கொடுத்த பேராசிரியர், கவிஞர், எழுத்தாளர், அகல் இலக்கிய பதிப்பகத்தின்
ஒருங்கிணைப்பாளர் எஸ் வினோதினி அவர்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எழுத்தாளர் வினோதினியின் அவர்கள் இந்த கனவு புத்தகம் என்கின்ற தன்னம்பிக்கை கட்டுரை சுமார் 20 கட்டுரைகளை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். 1 இல்ல 2 இல்ல, இந்த புத்தகத்துல மொத்தம் 20 புத்தகங்களை தலைப்புகளை மிக அற்புதமாக வழங்கியுள்ளார்கள். இந்த ஒவ்வொரு தலைப்புகளும் முதலில் பெயர் சூட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் என்றுதான் நான் கருத வேண்டும். ஒவ்வொரு தலைப்புகளும் நிச்சயமாக நான் வாசித்து காமிக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம். முதலாவதாக, உழைப்பை உன் வசமாக்கிக் கொள். வெள்ளை காகிதம், உழைப்பு, வாழ்க்கையை நேசிப்போம், மூலதனம், தடைகளை மிதித்து செல், தேவையில்லை ஒன்றை வார்த்தை, வாழ்க்கை என்னும் காகிதம், சிறந்த ஒன்று, துளிர், வெற்றிகர வாழ்க்கை, நம்மை நேசிக்கும் இயற்கை, கேள்வி கேள், உன் பாதையை மாற்றாதே, விலகிவிடு, கொஞ்சம் திமிரும் தேவைதான், தன்மானம், கள்ளங்கள் நிறைந்த சுற்றம், வாழ்க்கையின் வெற்றி, தகுதி என்று சுமார் 124 பக்கங்களை கொண்டு தன்னம்பிக்கை கட்டுரையாக மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்நாட்களில் எதிர்கொண்ட இன்னல்கள், சிக்கல்கள், அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் எழுத்தாளர் அவர்கள் உயிர் கொடுத்துள்ளார்கள் என்றுதான் நான் கருத வேண்டும். இந்த தலைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு தலைப்புகளையும் தனிப்பட்ட முறையில் விவாதிக்க வேண்டும். அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இந்த தலைப்புகளை இந்த புத்தகத்தில் வைத்து கார்மேக சாரல்கள் என்ற புத்தகத்தை வினோதினி அவர்கள், எழுத்தாளர் வினோதினி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இந்த கார்மேக சாரல்கள் நூல் எழுத்தாளரின் பல நாட்களாக இருந்து கொண்டிருந்த எண்ணங்கள், சிந்தனைகள் அழகாக இந்த புத்தகத்தில் கொண்டு வந்துள்ளார்கள். நிச்சயம் முயற்சி செய்யும் பலரும், சாதிக்க துடிக்கும் பலரும் தன் வாழ்க்கையில் கண்ட வெற்றியை பேசும் புத்தகமாக இந்த கார்மேக சாரல் அமைந்துள்ளதுதான் என்று நான் கருதுகின்றேன். இலக்கியத்தின் மாமேதைகள் மற்றும் தத்துவ அறிஞர்கள் கூறுவது போல மிக நேர்த்தியான தத்துவத்தை கூறுகிறார் இந்த புத்தகத்தில் எழுத்தாளர். அப்படி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உயிர் கொடுத்துள்ளார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நான் வாசிக்கும் பொழுது என்ன அறியாமல் கூஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். என்னுடைய பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்வார் கூஸ்பம்ஸ். அந்த மாதிரி புல்லரிக்கக்கூடிய உணர்ச்சி மிகு வார்த்தைகளாகவும் வாக்கியங்களை தொகுத்து ஒரு அழகான ஒரு புத்தகத்தை வடிவமைத்து வெளியிட்டுள்ளார். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த தன்னம்பிக்கை கட்டுரை, தன்னம்பிக்கை என்ற சொல் ஆங்கிலத்தில் கான்பிடன்ஸ் என்று பொருள். இந்த கான்பிடன்ஸ் என்ற சொல் நம் நினைவிற்கு உடனே வருவது, சற்றும் தாமதிக்காமல் நினைவில் வருபவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் சொல்வார், confidence and hard work is the best medicine to kill the disease called failure. It will make you a success person. The hard work is never failed. அதை ரொம்ப அழுத்தமாக எழுத்தாளர் கூறுகிறதை நாம் கவனிக்க முடிகின்றது. என் வாழ்க்கையில் சரித்திரத்தில் இடம்பெற்ற நினைப்பவன் அல்ல, என் வாழ்க்கையில் சரித்திரத்தில் இடம்பெற நினைப்பவன் அல்ல, சரித்திரமாக வாழ நினைப்பவன் இந்த புத்தகத்தில் தொடர்ந்து வருகின்றார்கள். அப்படி பார்க்க போனோம் என்றால் என் மனதில் நான் வாசிக்கும் பொழுது என்னை மிகவும் கவர்ந்த அனைத்து தலைப்புகளும் என்னை மிகவும் கவர்ந்தது. ஒரு சில தலைப்புகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகின்றேன். அப்படி முதலாவது தலைப்பு, உழைப்பை உன் வசமாக்கிக் கொள். எழுத்தாளர் கூறுகிறார், அறிவுக்கும் திறமைக்கும் நீ ஓய்வு கொடுக்கின்றாய்,
அறிவுக்கும் திறமைக்கும் நீ ஓய்வு கொடுக்கின்றாள் என்றால் நீ இறந்ததற்கு சமம் என்று கூறுகிறார். அறிவாற்றலாகவும் தன்னை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு. ஆம், இந்த உலகில் படைக்கப்பட்ட பூமி தன்னை சான்றே அன்றாடம் சுற்றி கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. சூரியன் காலையில் உதைகிறது, மாலையில் மறைகின்றது. தன் வேலை அழகாக செய்து கொண்டு இருக்கின்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பூ, கனி, பழங்கள் என்று ஒவ்வொன்றும் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதன் மூலம் நாம் ஏதோ ஒரு காரியத்தை பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே போலதான் மனிதர்கள் நம்மையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் நாம் ஓய்வு என்ற பெயரில் சோம்பேறிகளாக தான் இருக்கின்றோம். அதிகமாக சோம்பேறிகள் என்பது எழுத்தாளர் இங்கு கூறுகிறார், தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறார் என்னவென்றால், சோம்பேறியாக இருப்பதை விட நீ தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு அப்படிங்கிறார். அப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு தேனீ அப்படிங்கிறது இருக்குது. ஒரு தேனீ தன்னுடைய வேலையை என்ன செய்யும் என்றால், பல பூக்களை தேடிக்கொண்டு சென்று அங்கிருந்து தேனை லாபகமாக கைப்பற்றி கொண்டு தேன் கூட்டில் அமைத்து அதை மிக நுணுக்கமாக நாம் அதனுடைய உழைப்பைக்கு தெரியாமல் நாம் என்ன பண்றோம்னா எடுத்துக்கிறோம். நாம் அந்த சுவையை சுவைச்சு கொண்டிருக்கின்றோம். இது போன்றுதான் இன்று வாழ்க்கையில் மனிதர்கள் பலவரும் அடுத்தவரின் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவரின் உழைப்பில் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தான் எழுத்தாளர் தொடர்ந்து சோம்பேறிகள் என்று கூறுகின்றார். இப்படி படிச்சுக்கிட்டே போகும் பொழுது ஒரு இடத்துல காரல் மார்க்ஸ் நினைவுக்கு வருகிறார். அவர் கூறுகிறார், வெற்றி என்பது பணம் அல்ல, உழைப்புதான் வெற்றி, அதுதான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்வதை இங்கு நினைவுக்கு நாம் கூறுகின்றோம். உழைத்திடு, எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இரு, ஓய்வினை ஓடவிட்டு உழைப்பு உன் வசம் வைத்துக்கொள், உழைப்பை உன் வசம் வைத்துக்கொள் என்று கூறுகிறார் எழுத்தாளர். இயற்கையில் படைக்கப்பட்ட அனைத்தும் உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மனித பிறவிகளாக இருக்கக்கூடிய நாம் மற்றவர்களை ஏமாற்றாமல், மற்றவர்களை இழிவுபடுத்தாமல், மற்றவர்களை மனம் புண்படிமடி பேசாமல் இருப்பதே மிகவும் மிகவும் அமைதியான முறையில் இயங்குகின்றோம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, வெள்ளை காகிதம். இந்த வரிகள்லாம் படிக்கும் பொழுது மிக நுட்பமானதாக இருக்கிறது. துணிந்து செல், பாதைகள் பலமாகும். தனித்து செல், பெரும்படை உன்னை பின்தொடரும். விழித்து செல், சூழ்ச்சிகளும் பொடி பொடியாகும். கருத்தாய் செல், இந்த பூமியை உன் வசமாகும். என்ன ஒரு தன்னம்பிக்கையான வரிகளை எழுத்தாளர் இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரியை நான் படிக்கும் பொழுது நான் சிறு வயதில் படித்த பாரதியாரின் அச்சம் தவிர் என்ற புத்தகம்தான், பாடல்தான் என் நினைவுக்கு வருகின்றது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சம் மீது வானெடுத்த போதிலும் அச்சமில்லை என்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் என் நினைவுக்கு வருகின்றது. இந்த வானமே உன் மீது படையெடுத்து வந்தாலும், இந்த உலகமே உன்னை எதிர்த்து போரிட்டாலும் சற்றும் தாமதிக்காமல் நீ அடைய வேண்டிய இலக்கை தொடர்ந்து செய்து கொண்டே இரு, வெற்றி நிச்சயம் உன்னை வரும். அப்படி என்று துணிந்து செல், பாதைகள் பலமாகும் என்று வெள்ளை காகிதத்தில் ஏற்பட்ட கவிதைகள் எனக்கு மிகவும் இந்த கட்டுரையில் பிடித்ததாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு, சிறு வயதில் நான் கிணற்றில், இப்பொழுதும் கிணற்றில் குதிக்கின்றோம், விளையாடு கொண்டு இருக்கின்றோம், குழந்தைகளுடைய சேரி, நண்பர்களுடைய சேரி. நீச்சல் அடிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய நீச்சல் அடிக்க கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய கரையை நோக்கி நாம் நகர்ந்து வர வேண்டும் என்றால் நம்மளுடைய பின்னங்கால்களை உதைத்தால்தான் முன்னேறி வர முடியும். அதற்காமல் தண்ணீரை உதைக்காம இருந்தால் பாவம் என்று நம்ம கருதக்கூடாது. தண்ணீராக இருந்தாலும் சரி, அதை உதைத்து முன் கைகளை இரண்டும் பறித்தால்தான்
கரை நோக்கி நான் வர முடியும் என்றால் நிச்சயம் அந்த வேலையை செய்வேன் என்று எழுத்தாளர் ஆணிபூர்வமாக இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக உழைப்பு என்ற தன்னம்பிக்கை கட்டுரை. உன் உழைப்பின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும், உன்னிலிருந்து விழும் ஒவ்வொரு வியர்வைக்கும் தக்க சன்மானம் நிச்சயம் உண்டு. நீ எதிர்பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் உணர்வுடன் ஒவ்வொன்றையும் செய்திடு. நீ எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகள் உன்னை வந்து சேரும். இதை நான் படிக்கும் பொழுது நம்மளுடைய தேச தந்தை என்று அழைக்கும் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய an autobiography, My Experiment of Truth, சாப்டர் 15 கூறுகிறார், we never expectation to others. உழைத்துக் கொண்டே இரு, ஒரு நாள் வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு என்னுடைய பேராசிரியர் கா. மூர்த்தி ஐயா அவர்கள் பலமுறை எங்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கூறிக்கொண்டிருப்பார். படிச்சுக்கிட்டே இருங்கப்பா, ஒரு நாள் வேலை கிடைச்சிருப்பா, படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்கப்பா, வாசித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்மொழி வார்த்தைகளை இன்று நான் இந்த புத்தகத்தில் காண முடிகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்கின்றேன். ஒரு படகு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு படகு நீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது என்றால், ஆற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றது என்றால், அந்த படகு கரையை நோக்கி வர வேண்டும். அந்த கரையை நோக்கி வர வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் உதவும் ஒரு உபகரணம் என்னவென்றால் துடுப்பு மட்டும்தான் என்றுவார்கள். துடுப்பு வச்சுதான் அந்த படகை தண்ணீரால உந்தி 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 வர முடியும் கரைக்கு. அது போலதான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உழைப்பு மட்டும்தான் வெற்றி தரும் என்று தொடர்ந்து கூறுகிறார் அனைத்து கட்டுரைகளிலும் எழுத்தாளர். ஹிட்லர் கூறுகிறார், வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்துக்கள் அல்ல, வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்துக்கள் அல்ல, அதை முன்னேற நினைக்கும் துடிப்பவர்களின் உழைப்பவர்களின் தன்னம்பிக்கை என்று ஹிட்லர் கூறுகிறார் என்பதை ஹிட்லர் கூறுகிறது இந்த கட்டுரையில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் நினைவில் வருகிறது. அடுத்த கட்டுரை, தடைகளை மிதித்து செல். எவ்வளவு தடைகளை எழுத்தாளர் மிதித்து சென்றாள் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி இருக்குது வரிகள்லாம். நீ செல்கின்ற பாதையில் முட்கள் இருந்தால் அதனை மிதித்து செல், தாண்டி செல்லாதே. ஏனென்றால் அங்கே பல முட்கள் அதனை தொடர்ந்து இருக்கலாம். இதெல்லாம் யார் செய்வானா, எழுத்தாளருடைய சொந்தக்காரன் செஞ்சிருப்பான் நாட்டுக்கு. முதல் காயத்தில் பெற்ற வலி அடுத்த காயம் ஏற்படுவதிலிருந்து உன்னை காக்கும். எழுத்தாளர் எவ்வளவு வலி மிகுந்த அனுபவம் வாய்ந்த வரிகளை இந்த இடத்தில் தடைகளை மிதித்து செல் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இதில் நான் ஆங்கிலத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராபர்ட் ஃபாஸ்ட் அவர் எழுதிய The Road Not Taken என்ற கவிதை தான் நினைவுக்கு வருகின்றது. எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்ற பாதை, எல்லோரும் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பாதை, அதை எல்லாரும் ரசித்து விட்டார்கள், எல்லாரும் சுவைத்து விட்டார்கள், எல்லாரும் பார்த்து விட்டார்கள், எல்லாரும் வாழ்ந்து விட்டார்கள். அதில் என்ன மிச்சம் இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். அவர் முடிவு செய்கின்றால், எல்லாரும் ரசிச்சு பார்த்த அனுபவித்த வாழ்ந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்து போராடுவதை விட எனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு, எனக்கான ஒரு புதிய யுத்தத்தை உருவாக்கி கொண்டு, அதில் ஏற்படக்கூடிய முட்களாக இருந்தாலும் கற்களாக இருந்தாலும் தொடர்ந்து நான் பலமுறை அதில் நடந்து கொண்டு இருந்தால் முற்களும் பாதையாக மலரும் என்று அருமையாக இந்த இடத்தில் தடைகளை மிதித்து செல் என்று எழுத்தாளர் அற்புதமாக கூறுகின்றார். ஆம், இன்றைய வழிதான் நாளைய வெற்றி என்று கூறுகிறார். இன்றைய வழி நாளை வெற்றி. இன்பமோ துன்பமோ நான் பயன்படுத்துகின்ற பாதை எனக்கான பாதை, அதை நான் உருவாக்கி கொண்டது. சந்தோஷம் ஏற்படும் என்றால் என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி கொண்டது. என் வாழ்க்கையில் துன்பம் நிச்சயம் வரும் என்றால் அந்த துன்பத்தை காரணம் நானாதான் இருப்பேன். ஆக இரண்டையும், வெற்றியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அனைத்திற்கும் நாம் தான் காரணம். நாம் அந்த தடைகளையும் அந்த இன்னல்கள் சிக்கல்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு போராட வேண்டும். எழுத்தாளர்
குறிப்பாக தன் வாழ்க்கையில் மிக நெருடலாக இருந்த ஒரு கவலைகளையும் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் அதை இந்த வரிகளை பயன்படுத்தும் பொழுது தெரிந்து கொள்கின்றது. எவ்வளவு முட்களை மிதித்து செல்கின்றார்கள் என்று. வலி மிகுந்த முட்களில் இருக்கும் அப்படிங்கிறார். பாதையில் முட்கள் இருந்தால் அதை மிதித்து செல் தான் சொல்றார். அப்பதான் வலி என்னன்னு தெரியும். யாரோ நடந்த பாதையில் நான் நடந்து போனால் அந்த பாதை எங்க முடியும் என்று எனக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா பாதாள குழியில விழுவுற மாதிரி இருக்கும். அது போன்ற பாதையை நான் உருவாக்க நினைக்கவில்லை. எனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து சென்றால் மட்டுமே அது எனக்கு பிரதானமாக இருக்கும் என்று எழுத்தாளர் இங்கு கூறுகிறதை நாம் யதார்த்தமாக காண முடிகின்றது. வாழ்க்கை என்னும் காகிதம். அடுத்த தலைப்பு, வாழ்க்கை என்னும் காகிதம். நான் அந்த தலைப்பை படிச்ச உடனே எனக்கு நினைவில் வந்தது, என்ன காகிதத்தை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பேசுகிறார் எழுத்தாளர் அப்படின்ட்டு. ஏன்னா காகிதம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கசக்கி தூக்கி போட்டுடலாம். பட் அது வலிமை மிகுந்த சக்தியாக மாறும். இது போன்ற புத்தகங்களாக வெளிவரும் பொழுது காகிதம் என்று பார்க்க மாட்டோம். பல காகிதங்கள் ஒருங்கிணைந்து ஒரு புத்தகமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட புத்தகத்திலிருந்து நாம் அனைத்தும் தெரிந்து கொள்ள முடியும், யாவும் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் இவர் சொல்கிறார் வாழ்க்கை என்னும் காகிதம். என்ன வாழ்க்கை காகிதத்தோட ஒப்பிடுகிறார் என்று பார்த்தால், வாழ்க்கை என்னும் வெள்ளை காகிதத்தில், வாழ்க்கையை வெள்ளை காகிதமா மாத்திருக்காங்க போல. தன்னுடைய மனசு அது தன் குழந்தை கருவிலிருந்து வெளிவரும் பொழுது இந்த உலகத்தில் எதுவும் தெரியாத நிதர்சனமான குழந்தையாக வெளிவரும். ஒரு வெள்ளை காகிதத்தை போல் அதன் மீது அன்பு, அரவணைப்பு, பற்று, பாசம் இது போன்ற விஷயங்களை திணித்தால் அந்த குழந்தை மிகவும் சிற்பமாக மாறும் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் அந்த குழந்தையை தவறாக சிற்பணித்தால், தவறான முறையில் நடத்தி கொடுத்தால் அந்த குழந்தை பிற்காலத்தில் வாழ்க்கை மிக கேள்விக்குறியாக மாறும் என்று இவர் கூறுகிறார் எழுத்தாளர். வெள்ளை காகிதத்தில் விழுகின்ற கருப்பு மைதான் உன் தவறு என்று கூறுகின்றார். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்வார்கள், கேரக்டர், பிஹேவியர் என்று சொல்வார்கள். கேரக்டர் என்றால் அவர் செய்யக்கூடிய பணி, அவர் நடந்து கொள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள், தொடர்ந்து பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணிக்காக அவர் செய்யும் செயற்கைகள் கேரக்டர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். பிஹேவியர் என்றால் அதே பணியை நாங்க முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வரும் பொழுது சில தவறுகளையும் சில தீய பழக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டால் என்னுடைய நடத்தை தீயதாக தான் மாறும். அதைத்தான் சொல்கிறார் என்னவோ தெரியவில்லை எனக்கு சரியா. வெள்ளை காகிதத்தில் நான் பணிபுரியும் இடத்தில் நான் ஒரு வெள்ளை காகிதம், ஆனால் வீட்டில் வந்தால் இன்றைய அன்றாட இளைஞர்கள் கூட 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர், 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் காலையில் புத்தகத்தை எடுக்கின்றார்களோ ஏதோ மதுக்கடையில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கருப்பு மை என்று தொடர்ந்து எழுத்தாளர் இங்கு கூறுவதை நாம் காண முடிகின்றது. அடுத்ததாக துளிர். துளிர் என்றால் ஒரு அழகான ஒரு வரிகளை எழுத்தாளர் கூறுகிறார். அதை நான் உங்களுக்கு படித்து காண்கிறேன். வெட்ட வெட்ட துளிர்க்கு மரகமாக இரு, வெட்ட வெட்ட துளிர்க்கு மரமாக இரு, வெட்டி வெட்டி எதிரிகளின் கை பலமிழக்கட்டும், பல வெற்றிகளை பெற்று அந்த பலத்தினை நீ பெற்று புதுப்பெரு வலிமைகளை உன்னில் பிறக்கட்டும் என்று எழுத்தாளர் பகிரங்கமாக கூறுகிறார். தேங்கப்பா, வெட்ட வெட்ட துளிர்க்கு மரமாக இருனா எவ்வளவு அடிப்பா அந்த அம்மாவை போட்டு. சொந்தக்காரங்க அடிச்சிருப்பாங்க, சமூக பணியாளர்கள் அடிச்சிருப்பார்கள்னா கை நீட்டி இல்ல, கருத்து ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனம் புண்படும்படி அவ்வளவு வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு வார்த்தைகள் இவ்வளவு எளிமையா வந்திருக்காது. வெட்ட வெட்ட துளிர்க்கு மரமாக இரு,
வெட்டி வெட்டி எதிரிகளின் கை பலம் இழக்கட்டும். இப்ப நீ என்ன வேணுமாலும் என்ன பேசிக்கிட்டே இரு, நான் உன்னை பத்தி பொருட்படுத்தவே இல்லை அப்படின்ட்டாங்க ஃபைனலா எழுத்தாளர். இதுக்கு மேல சொல்வதற்கு என்றும் இல்லைங்கிற மாதிரி பல வெற்றிகளை பெற்றால்தான் வெட்டக்கூடிய ஆயுதம் கூட பலமிழந்து போகட்டும், ஆனால் நீ பலமிழந்து போகாதே, உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார். சமீபத்தில் என்னுடைய பேராசிரியர் மூர்த்தி ஐயா வீட்டில் நடந்த நிகழ்வு இதுதான். அவர் வீட்டில் ஒரு அருகாமையில் ஒரு 2-3 மரங்கள் தொடர்ந்து அந்த வீட்டிற்கு மட்டுமல்ல, அவர் வீட்டிற்கு மட்டுமல்ல, அந்த தெருவிற்கும் ஒரு 4-5 வீடுகள் அந்த தொடர்ந்து அந்த வாகனங்கள் எல்லாம் நிறுத்து கொண்டு இருப்பார்கள். திடீர்னு என்னமோ நினைச்சார தெரியல, எதிர் வீட்டுக்காரர் நான் வாகனம் நிறுத்தலங்கிறத தாண்டி உன் வாகனம் நிறுத்தக்கூடாது என்பதற்கான ஒரே ஒரு அற்ப புத்தியாக அங்க இருக்கக்கூடிய அனைத்து மரங்களின் கிளைகளை அவ்வளவும் வெட்டி சாய்ச்சி விட்டார். பூங்காவனம் என்று சொல்வார்கள். ஒரு ஆர்ச்சி எப்படி இருக்கும், மரம் 2 மரம் கை கோர்த்தால் அது மாதிரி காட்சியளித்த அந்த சாலை அவர் வெட்டிய பிறகு பாலைவனமாக அந்த மரங்கள் இருந்ததை நான் காண முடிந்தது. சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், மரம் தானப்பா மலர்ந்து விடும்பா, மரம் வளர்ந்துரும்பா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது. இந்த புத்தகம் அதுதான் சொல்கிறது. வெட்ட வெட்ட துளிர்க்கும் மரமாக இரு, உன்னை எப்பேற்பட்டவன் எப்படி சொன்னாலும் அவச்சொற்களை அதில் சற்றும் காது கொடுக்காமல் உன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அருமையான துளிர் உருவாகும் என்றுதான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல முருங்கை மரம் இருக்குது. அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த மரத்துல இருந்து கோந்து மாதிரி ஒரு கம்மு மாதிரி ஒரு ரெட் கலர்ல வரும். ஒரு வாரம் கழிச்சு அந்த மரத்தோட வேலை என்னன்னா, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொழுந்து விட்ட தலைகள் உருவாகி இருக்கும். மரம் அப்படியேதான் இருக்குது, இலைய வந்துருச்சு, அதோட வேலையை தொடர்ந்து செஞ்சிருச்சு. என்ன வெட்டினாங்க, என்னுடைய வேலை அடுத்தது என்னமா அப்படின்னு பார்த்தோம்னா நான் துளிர்ந்து வர்றதுதான். வாழ்க்கையும் அதுதான், மனிதர்களுடைய வாழ்க்கையும் அதுதான். என்னை அவச்சொற்களாகவும் அவமானங்களாகவும் என்னை சீர்படுத்தி நிலைக்கு தள்ளப்பட்டாலும், ஏன் சாக்கடையில் தள்ளப்பட்டாலும் நான் ஒழுங்கன சாக்கடை தான், அது என்னை சுத்தம் செய்யும், நான் சுத்தம் செய்து கொள்வேன் என்று இழிவாமல் பார்க்காமல் தன் வாழ்க்கையை தொடர்ந்து செய்து கொண்டும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். எழுத்தாளர் எவ்வளவு விஷயங்களை இங்க பகிர்ந்திருக்கிறார் பாருங்க. அவரு என்ன சொல்றதுன்னா, அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு இன்னல்களையும் சிக்கல்களையும் கடந்த தன் வாழ்க்கையில் அவ்வளவு நேர்த்தியாக எதிர்கொண்டிருக்கிறார்கள். எதிர்கொண்டதனால்தான் இன்று 3 புத்தகங்களை எழுத்தாளர் வெளியிட்டுள்ளார்கள். அது வேர்ல்டு லெவல்ல ஒரு புத்தகம், திருக்குறள், அகிலமும் பேசும் திருக்குறள், முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், முதற்றே உலகு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகத்தை மிக அருமையாக விமர்சனமாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த புத்தகத்திற்கு நான் செல்ல முடியவில்லை. நான் மிகவும் வருத்தத்துடன் அந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்தது வெற்றிகர வாழ்க்கை. வெற்றிகர வாழ்க்கை ஒருவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை போர் வீரர்கள், ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த போரில் யாரோ ஒருத்தர் வீழ்வார்கள், யாரோ ஒருத்தர் வெல்வார்கள். அதுதான் நிதர்சனம். இங்கு எழுத்தாளர் கூறுகிறார், எதிர்த்து சண்டையிட்டு ஒரு சில நேரத்தில் காணாமல் போவதை விட பொறுமையுடன் அமைதி காத்து பதுங்கி இருந்து தாக்குடான்னு சொல்றாங்களாட்டு, என்னமோ தெரியல. பொறுமையுடன் அமைதி காத்து பலவித மறைமுக தாக்குதலை அவன் மீது செலுத்தி அவனால் யோசிக்க முடியாத அளவுக்கு புதிய யுத்திகளை அவன் மீது திணித்து
அவன் மிரளும்படி வாழ்வதே, அவன் மிரளும்படி வாழ்வதே, வாழ்ந்து காட்டுவதே வெற்றிகரமான வாழ்க்கை என்று கூறுகிறார். என்ன அருமையான எழுச்சிமிகு வார்த்தை அதெல்லாம். அப்படிதான் நினைக்கிறேன் நான். எதிர்த்து சண்டையிட்டு ஒரு போரில் நான் வீழ்ந்தேன் என்றால், வெற்றி பெற்றான் என்றால் அது போர். அந்த போரில் வீழ்ந்தோம், வெற்றி சென்றோம் என்கிறதை விட, எழுத்தாளர் சக பணியாளர்களாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது நெருங்கிய நண்பர்களாக கூட இருக்கட்டும், அவர்களிடமிருந்து போராடி வீழ்வவே முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களும் அவங்களுக்கு தான் தெரியும். என்னென்னலாம் நண்டு என்ன செய்யும்னா, மேல ஏறுமா ஒரு நண்டு, இன்னொரு நண்டு அதை காலை பிடிச்சு இழுத்து விடுமா. அது போலதான் எழுத்தாளருடைய வாழ்க்கையில் கூட இருக்க மாட்டேன். சற்று மேலோங்கி எழுந்தால் கூட எழுத்தாளர் எழுந்துவிடக் கூடாது என்று ஒரு சமூக கூட்டமே இருக்கும் போல இங்க. அந்த அளவுக்கு இந்த வரிகள் இங்க பதிவு செய்து கொள்கின்றார்கள். என்ன கேட்டா நான் சொல்லுவேன் பகிரங்கமா, சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு மற்றொரு பேர் வைங்க அப்படின்னா அவன் தான் நமக்கு சூனியக்காரன். அவனை விட நம்மள அவச்சொற்கள்ல சொல்ற அளவுக்கு வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது. முன்னாடி மாமான்மா, வணக்கம்மா, பின்னாடி போயிட்டு அவ்வளவும் அவன் நம்மளை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் வாய் சொல்லி மாளாது. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது தான் இந்த வாழ்க்கை. தகுதி என்ற ஒரு கட்டுரை சொல்கிறார். தகுதி என்ற வார்த்தைக்கு, தகுதி இல்லாத இடங்களில் நீ உன் தகுதியை நிர்ணயிக்க விளைந்தால் உன் தகுதியானது மதிக்கப்படாமல் மிதிக்கப்படும் என்று தகுதியை பற்றி மிக அருமையாக எழுத்தாளர் இங்கு கூறுகின்றார். இது சற்றும் யோசிக்காமல் எனக்கு மாநகரம் அல்லது தலைநகரம் என்று நினைக்கின்ற ஒரு படம். அதில் காமெடி நடிகர் வடிவேல் நினைச்சிருப்பார், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் பார். ரவுடி என்பதற்கு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அந்த அடையாளம் இருந்தாலே அவன் ரவுடி என்றுதான் தென்படுவான். அது போலதான் நான் தகுதி பெற்றவன், என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் தகுதியானவன், இந்த வேலைக்கு நீ சரிப்பட்ட வரமாட்டேன் அப்படின்பது போல், தகுதி என்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாத இடங்களில் உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உன் தகுதி அங்கு இழிவு சொற்களாக தான் மாறும். ஏனென்றால் இந்த இடத்தில் பெண் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். இன்று பெண்கள் மிக சுதந்திரமாக இருக்க முடிகிறது. 100 வருடங்களுக்கு முன்பு பெண்களுடைய வார்த்தை கூட பேசக்கூடிய நிலைகளில் தான் இருந்திருக்கிறார்கள். அவர் வாய் திறக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும். பொம்பளையால் சொல்றதை எவன் கேட்பான் அப்படின்னு கூட அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய இடமா தான் இருக்கின்றது. ஆனால் இன்று எழுத்தாளர் அவர்கள் மிகப்பெரிய தகுதியுடைய 3 புத்தகங்களை வெளியிட்டு மிக சிற்பமான பெரம்பலூரில் இலக்கியத்தில் மிக ஆர்வமாக பணியாற்றி கொண்டு பல விருதுகளையும் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தகுதிக்கான அடையாளம் என்று நான் கருதுகின்றேன். உங்கள் லட்சியத்தை குறிக்கோளாக வைத்து அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். நான் ஒரு அடி எடுத்து வைக்கின்றேன் என்றால் சிலர் என்னை பார்த்து சிரிப்பார்கள், சிலர் என்னை பார்த்து கேள்வி கூட செய்வார்கள். உன்னால் முடியாது, உனக்கு எதுக்கு இந்த ஆசை, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று என்னை மட்டம் தட்டி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் எழுத்தாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் மட்டும்தான் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள். என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய வழிகாட்டி பேராசிரியர் கா. மூர்த்தி ஐயா அவர்கள். படித்துக் கொண்டே இருங்கள்,
படித்து கொண்டே இருங்கள் என்றுதான். அதுபோல ஊக்கப்படுத்தும் புத்தகமாக இந்த கார்மேக சாரல்கள் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பவன் கூட தன்னம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். அப்படித்தான் இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. உழைப்பவர்களின் தன்னம்பிக்கை, வெட்ட வெட்ட துளிர்க்கும் மரம், துணிந்து செல், பெரும்படை உன்னை பின்தொடரும், கருத்தாய் செல், இந்த பூமி உன் வசமாகும். இதெல்லாம் அனுபவமிக்க ஒரு எழுத்தாளரால தான் கொடுக்க முடியும். இந்த பூமியே உன் வசமாகும். இதெல்லாம் சரியாதான் இருக்குது. ஆனா இவ்வளவு விஷயங்களை எவன் ஃபாலோ பண்றது? யார் ஃபாலோ பண்றது? எப்படி பின்தொடர்றது? அப்படிதான் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிறது. இந்த புத்தகம் எழுத்தாளர் எதிர்கொண்ட கற்ற விவரங்கள், கற்ற அனுபவங்களை மிகவும் வலுப்படுத்தி நான் எதிர்கொண்டது போல என் சக மனிதர்கள், சக தோழர்கள், சக உறவினர்கள், சக பண்பாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என அனைவரையும் இது போன்ற ஒரு நிகழ்வு யாருக்கும் நேரிடக்கூடாது என்பதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த தன்னம்பிக்கை கட்டுரை என்கின்ற இந்த கார்மேக சாரல்கள். எழுத்தாளர் பகிரங்கமா கூறுகின்றார். இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது நிஜமா என்னுடைய சின்ன வயசுல சுதந்திர தின விழா அல்லது குடியரசு தின விழா ஆகிய 2 நாட்களும் தவறாமல் சன் டிவில போடக்கூடிய படம் ஜெய்ஹிந்த். அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு உணர்ச்சி மிக ஒரு எழுச்சி வரும். அது போலதான் இந்த புத்தகம் நான் படித்து முடிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் விசையாக எனக்கு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இந்த புத்தகத்தை தொடர்ந்து நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடுகுடுப்புக்காரன் நம்மள ஐயா சாமின்னு ஒரு 10 நாள்ல நல்லது நடக்க போறது, இந்த வீட்டுல ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுது, அதை செய்ய போறாங்க, இதை செய்ய போறாங்கன்னு தொடர்ந்து நம்மள ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து பேசுவான் பார். அது போல இந்த புத்தகம் படித்த பிறகு நம்மளை புகழும்படி இருக்குமோ என்ற அளவிற்கு இந்த புத்தகத்தின் வரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றுதான் நான் கருதுகின்றேன். இன்பமோ துன்பமோ அதை தாண்டி வாழ்க்கையை நேசிப்போம் என்றுதான் எழுத்தாளர் கூறுகிறார். இன்பம் சக வாழ்க்கையில் சக மனிதராக பிறக்கப்பட்ட அனைவருக்கும் இன்பம், துன்பம், கசப்பு, இனிப்பு, சுவர்ப்பு அனைத்தும் இருக்கத்தான் செய்கின்றது. யாருக்கு பிரச்சனை இல்லைங்க? இந்த உலகில் பிறக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நிலத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். வன விலங்குகள் வாழ்விடங்களை தவித்துக் கொண்டிருக்கின்றது. குடியிருப்பு பகுதிகளை ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்க போய் குடியிருக்கிறது என்றால் தண்ணீர்கள் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை என்றுதான் இன்று நாம் கருதுகின்றோம். அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? அதிலிருந்து தன்னை ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ள, சக மனிதனாக மாற்றி வடிவமைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வர பிரசாதமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களாக தான் இந்த புத்தகம் கார்மேக சாரல் இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். இவருடைய எழுத்துக்கள் என்றால் விலகி விடுதல், நெருங்குதல், ஒன்றுபடுதல், துணிந்து செல்லுதல், பொடி பொடியாக்குங்கள், கருத்தாய் செல், இது போன்ற வார்த்தைகள் எழுச்சி மிகு புரட்சி மிகு வார்த்தையாக தான் நான் கருதுகின்றேன். எழுத்தாளர் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக லாபகமாக தன்னுடைய புத்தகத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு
என்னென்னலாம் தேவையோ அதை அனைத்தும் இந்த புத்தகத்தில் கூறுகிறார் எழுத்தாளர். பாதை என்னவோ ஒன்றுதான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் போகணும்னா ஒரே ஹைவே தான். ஆனால் அதில் நான் எப்படி சவாரி செய்வது? அப்படி சவாரி செய்யும் பொழுது நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன? வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், பனி பெய்யும், புயல் அடிக்கும். ஆனால் நான் சேர வேண்டிய இலக்கு ஒரே இலக்கு தான். நான் சென்றடையதான் வேண்டும். இலக்கை நோக்கி சென்றால் மட்டுமே நான் வெற்றி பெற முடியும். அப்பொழுது வெயில், மழை, புயல் அனைத்தையும் நான் தாண்டிதான் செல்ல வேண்டும். அதுபோல பாதை என்னவோ ஒன்றுதான். ஆனால் அது பயணிப்பவர்கள் மனநிலை என்பதுதான் வேறு என்று எழுத்தாளர் கூறுகின்றார்கள். நிச்சயம் உண்டுதான். அதுபோல எவ்வளவு நெருக்கமான அன்பான உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான அன்பான உறவுகள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த அன்பான உறவுகளும் எதிரியாக செயல்பட மாற்றம் என்பதை எழுத்தாளர் யதார்த்தமாக கூறுகின்றார். நிச்சயம் உண்டு. நான் சொல்ல போனால் இந்த புத்தகம் என்பது குறிப்பாக மாணவர்களிடையும் செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று கடந்த நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் தொடர்ந்தது. நம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் அனிதாவில் இருந்து போன மாதம் வெளியிடப்பட்ட தேர்வு மதிப்பெண்கள் பல மாணவிகள், மாணவர்கள் தன்னுடைய உயிர்களை பறித்து கொடுத்தார்கள் இந்த பூமிக்கு. அவர்கள் தோற்கவில்லை, வெற்றி பெற்றவர்கள் தான். இந்த சமூகம் தனக்கான அடையாளத்தை கொடுக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த புத்தகத்தை நிச்சயம் வாசிக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த உலகம் என்பது இதை எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றால், இந்த உலகத்தை இன்று யூனிவர்சஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்றதை விட காம்பிடேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம காம்பிடேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது என்னன்னா, போட்டியாளர்கள் நிறைந்த பூமி தளமாக இருக்கிறது. போட்டியாளர்கள் தான். ஒரு 60 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாணவனுக்கு மீதி இருக்கக்கூடிய 59 மாணவர்களும் போட்டியாளர்கள். அந்த 59 மாணவர்களை ஒருவன் எப்படி வீழ்த்துகிறான்? அப்ப மற்றவர்களுக்கு 59 மாணவர்கள் ஒருவனுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு 51 மாணவர்கள். அப்ப ஒவ்வொருத்தவர்களுக்கும் 59 மாணவர்கள் போட்டியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த வேர்ல்ட இன்னைக்கு காம்பிடேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டியாளர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், அதில் நான் எவ்வாறு இந்த உலகத்தை கையாள வேண்டும்? இந்த உலகத்தில் நான் எப்படி பக்குவம் அடைய வேண்டும்? இந்த உலகத்தை எனக்கானதாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தை நான் என்ன செய்தால் நான் வெற்றி அடைந்து நிச்சயம் வீழ்ந்து காட்ட முடியும், அப்படிங்கிறத வெற்றி அடைய முடியும் என்று இந்த புத்தகத்தில் தொடர்ந்து எழுத்தாளர் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். அடுத்து, முடியாததை முடியும் என்று முனையும் போதுதான், முடியாததை முடியும் என்று முனையும் போதுதான் தன் முயற்சியும் முளைக்கிறது. அந்த வெட்ட வெட்ட மரம் அப்படின்னு சொல்வது போல், முயற்சி செய்து தோற்றால் தோற்றதை வெற்றியாக கருந்து கொள்ளலாம். ஆனால் முயற்சியை செய்யாம விட்டால், எனது பேராசிரியர் கூறுவார், அதற்கு பெயர் என்றால் சின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் பாவம் என்று. முயற்சி செய்யவில்லைன்னா அந்த உலகத்துல நீ பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, முயற்சி செய்ப்பா, படிப்பா, வாழ்க்கையில முன்னேறுப்பா அப்படிங்கிறத இந்த கார்மேக சாரல்கள் என்ற கட்டுரையில் நான் தொடர்ந்து பார்க்கின்றேன். ஆக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஆற்றல்கள் நம்மிடத்தில் கொட்டி கிடக்கின்றது. எல்லா ஆற்றல்களும் வளங்களும்
சந்தோஷங்களும் நம்மிடம்தான் உள்ளது. அதை எப்படி கையாள வேண்டும் அப்படி என்பதை நம் மீது முதல் நம்பிக்கை வைக்கணும். நான் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது என் மேல உள்ள முட்டாள். நான் நல்லாவே இருக்கிறேங்கிறது ஒரு கான்பிடென்டோட நான் சொல்லணும். அதுதான் தன்னம்பிக்கை என்று கூறுகிறார். என் மீது நான் தொடர்ந்து நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் நான் வெற்றி அடைய முடியும், வீர நடைபோட முடியும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒரு கை தட்டலாம் முதல்ல. அருமை. அதாவது ஒரு பேச்சாளர் பேசுற மாதிரி, ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் பேசினா எப்படி இருக்கும், ஒரு ஆவேசத்தோட பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட உரை இருந்தது. புக்க முழுவதுமா படிச்சிருக்கீங்க. அதுல ஒரு விஷயம் வந்து என்ன நீங்க சொன்னது வந்து அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட். காலையில வந்து குடுகுடுப்புக்காரன் சொல்லுவான், காலையிலேயே சொல்லுவாங்க. இத கம்பேர் பண்ணி, அதாவது குடுகுடுப்பாரன் சொல்றானோ இல்லையோ, நமக்கு இந்த புக்கு படிக்கும் போது அவன் சொல்ற அந்த நல்லது பிறகு போகுது, நல்லது பிறகு போகுது, நல்லது பிறகு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இட் இஸ் ஹைலைட் ஆஃப் தி புக் இந்த ஸ்பீச்ல. அருமை, வாழ்த்துக்கள். நிறைய இருக்குது பேசுறதுக்கு. வாங்க நாராயணன் சார். நன்றி சார். உங்க மைக் ஆன் பண்ணுங்க. கேக்கல. வணக்கம். கேக்குதா? வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேம்மா. இது கடைசியா ஒரு 15-20 வருஷம் தான் கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. நானும் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப கடைசி நேரத்துல தான் முடிச்சேன். நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருத்துக்கு வரேன். நான் 2-3 விஷயங்கள் பிடிச்சிருந்து. அதாவது சென்னைக்கு செல்லணும்னா சென்னைக்கு போற பஸ்ல தான் ஏறணும். ஏதாவது கண்ணில் படுற பஸ்ல ஏறினா சென்னைக்கு போய் சேர முடியாது. அது வந்து இவங்க வாழ்க்கையில இத்தனை சின்ன வயசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. அதாவது ரொம்ப எதுகை மூனையோட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கடைசியா. காரணம் இல்லாமல் காரியங்கள் நடக்கும்போது காரணம் இல்லாமல் காரணங்களை தேடி அலையாமல் காரியத்தில் கண்ணாக இருந்தாயானால் அந்த தேவையில்லாத காரணங்களும் பலவித காரணங்களை அழிக்கப்பட்டு விடும். பார்க்கறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தெரியுது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். காரணம் இல்லாமல் காரியங்கள் நடக்கும்போது காரணம் இல்லாமல் காரணங்களை தேடி அலையாமல் காரியத்தில் கண்ணாக இருந்தாயானால் அந்த தேவையில்லாத காரணங்களும் பலவித காரணங்களால் அழிக்கப்பட்டு விடும். அதாவது இன்னொன்னு அடுத்ததுலயே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. வாழ்க்கையின் வெற்றி என்பது நம்மை ஏளனமாக பார்த்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணியவர்களை அடடா நாம் இவர்களை தவறாக கணித்து விட்டோமே என்று எண்ணும்படி நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. இருந்தாலும் நான் வந்து நான் ரொம்ப ரசிச்சது, கடைசி நேரத்தில் படிச்சு ரசிச்சதை வந்து நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். நான் அதாவது சரியா சொல்லணும்னா ஒரு ப்ராமிசிங் அப்கமிங் உமன். அவங்க வந்து பல சாதனைகள் படைத்திருக்காங்க. அவங்க பணியில அந்த லேசா அணில் மாதிரி நானும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. இவங்க செல்ல வேண்டிய தூரம் எக்கச்சக்க, நிறைய தூரம் போயிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அடையாளப்படுத்தப்படவில்லை. இன்னும் என்னுடைய கருத்துப்படி இவங்க இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. இன்னும் வந்து கூட வந்து இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு இன்னும் ஆள் தேவை என்று நான் நினைக்கிறேன். நானும் இப்போ இங்கே கொஞ்சம் பணி சுமையினா இருக்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்க முடியாது. இவங்களுடைய பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுடைய பணியை பார்க்கும்போது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. திருக்குறள்ல வந்து உலக சாதனை 133 பேரை வச்சு 133 நிமிஷத்துல வந்து 1330 கதை எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கதைகள்லாம் அவரை வெளியிட்டு இருக்காங்க. அதை 1-2 நான் படிச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப அற்புதமான பணி.
அதாவது இவங்க வந்து வாழ்க்கையில வந்து இந்த இவ்வளவு சிறிய வயதில் வந்து இவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நம்ம தளத்துல வந்து ஏற்கனவே அறிமுகமானவர்கள் இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தளத்துல வரும்போது நம்மளுடைய தளத்தையும் பெருமைப்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் இவருடைய செல்ல வேண்டிய தூரம் ராபர்ட் ஃப்ராஸ்ட் மாதிரி, the woods are lovely, dark and deep, and I have promises to keep, and miles to go before I sleep and miles to go before I sleep. அந்த வார்த்தைகள் தான் வந்து உங்களுக்கு சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில பணிகள் இருக்கிறதுனால நான் தொடர்ந்து பேச முடியல. நான் மறுபடியும் தொடர்ந்து கேட்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அவருடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்து. வாழ்க வளர்க. நன்றி. மகிழ்ச்சி சார், நன்றிகள். பாப்போம் பாருங்க அடுத்த யார் பேசுறது. சிவகுமார் சார் பேசுங்களா? வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வினோதினி. ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து. ஆமா திருக்குறளை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் இடையில ஒரு முறை இங்கே வந்தீங்க, அது ரொம்ப சந்தோஷமா. ஆமா சார், இடையில ஒரு 2 இளைஞர்களை கூட ஆர்வமா நீங்க எல்லாம் புக் எழுதுறதும் அதை படிச்சு எல்லாம் சொல்றதுதான் கலைச்செல்வன் ரொம்ப பிரமாதமா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு தலைப்பு எடுத்துட்டு என்ன நோக்கிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஓய்வு என்ற பெயரில் சோம்பேறித்தனமாக இருக்கார்கள். அது எனக்கு அடையாளம் நான் தான். ஓய்வு என்ற பெயர் நான் சோம்பேறிகளாவே இருக்கிறோம். காலையில தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இந்த நேரத்துல மீட்டிங் கேட்க வேண்டியது, இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. சோம்பேறியா தான் இருக்கும். மேலும் மேலும் கேட்கிறோம், படிக்க முடியல, கேட்கிறோம். சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் வெரி குட் பிரசன்டேஷன். வினோதினி எல்லாம் எழுதிருக்கீங்க. மூர்த்தி ஐயாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களெல்லாம் இளைஞர்களை ஊக்கப்படுத்திட்டு வர்றீங்க. உங்களை பத்தி பிரமாதமா சொன்னாருங்க கலைச்செல்வன். நீங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் முன்னேற வேண்டும், மேலும் மேலும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறது. வணக்கம், நன்றி, வாழ்த்து. வணக்கம், வாழ்த்துக்கள் வினோதினி. அவங்க சொன்னது வந்து சார், உழைக்க வேண்டிய வயசுல உழைக்காத ஓய்வு எடுக்கிறவங்களுக்கு தான். உழைச்சிட்டு ஓய்வு எடுக்கிறீங்க, புரியுதுங்களா? உழைச்சிட்டு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி அதை பிள்ளைங்களை வளர்த்து ஒரு எவ்வளவு அளவுக்கு வளர்த்துருக்கீங்கன்றது மிகப்பெரிய சாதனை. இது வந்து அந்த விஷயத்த நீங்க முடிச்சிருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. நீ பேர வளர்க்குறீங்க. அதுல வந்து நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர முடியாது. அது கிடையாது. இது உழைக்க வேண்டிய வயசுல சும்மா உட்காந்து ஊரை சுத்தின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அந்த வயசுல அவங்களும் இருக்காங்க. அதுதான் பியூட்டி. வளர்த்து சொல்றது வேற, அதே வயசுல இருந்து அந்த விஷயத்த சொல்றது வேற. அதுதான் பியூட்டி. பாராட்டுக்கள் மறுபடியும். வாங்க பத்மா மேடம். வணக்கம் அனைவருக்கும். கலைச்செல்வன் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுடைய பிரசன்டேஷன் அற்புதமா இருந்தது. தேங்க்யூ. வினோதினி, வண்டர்ஃபுல் ரைட்டிங். ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. இதுல ஒரு 2 கேள்வி எனக்கு. நீச்சல் பழகும் போது பின்னங்காலை உதைத்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இது அடுத்து என்ன சொன்னீங்க? இது லைஃபோட எப்படி நீங்க ரிலேட் பண்ணீங்க? வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை வந்து அப்படிதான் மிதிச்சுட்டு போகணும். ஏன்னா வந்து இழிவா பேசுறாங்கன்னா நீ இழிவா பேசிட்டு போ, அதுக்காக நான் உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை இல்லைங்க மேடம். அப்படி வந்து எதிர்த்து போராட்டினா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகே, அது இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இக்னோர் பண்றதுதான் கண்டிப்பா நிச்சயமா. ஓகே ஓகே ஃபைன். அடுத்து சொந்தங்கள் பற்றி வந்து குற்றம் சொல்ற மாதிரி, அதாவது அவங்க வந்து ரொம்ப டிமீன் பண்றாங்க, நம்மள டிமோட்டிவேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி 2-3 தடவை நான் அதை கேட்டேன். இதுல என்ன தெரியுதுன்னா, கனி கொடுக்கும் மரமா இருக்கீங்க, அந்த ஒரு பெருமையே போதும். சோ அது அந்த கல்லடிக்காக நம்ம பயந்தோம்னா இதையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல விரும்புற கருத்து. ஏன்னா செழிக்கிற மரத்து மேலதான் எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க. இல்லைன்னா அந்த மரத்துக்கு வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். சோ அந்த விதத்துல வந்து நீங்க சாதிச்சுட்டு எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய கருத்தா இருக்கு. மத்தபடி ரொம்ப அற்புதமான புத்தகம். இதை இன்னைக்கு கேட்டதுக்கு எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி.
இது நான் எப்படி வாங்கணும் என்னங்கிற தகவல் எனக்கு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். Thank you. நன்றிகள். வாங்க மூர்த்தி சார் வாங்க. சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து ஸ்டீஃபன் சாருக்கு வெயில் இலக்கிய வட்டத்தின் சார்பா என்னுடைய பெருத்த நன்றி. முதல்ல வெயில் இலக்கிய வட்டத்தின் சார்பா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை விமர்சனம் பொதுவெளியில அறிமுகப்படுத்தி புத்தக விமர்சனம் செய்ய வச்சிருக்கிறீங்க. அந்த வகையில ஸ்டீஃபன் சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அமைப்பு சகமா இயங்குற அமைப்பு வந்து இன்னொரு அமைப்பு கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தியோ அல்லது வந்து ஒரு நபரை வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்றதுக்கான அடிப்படை காரணம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க அப்படின்னா எழுதிட்டே இருக்கிறாங்க. சோ அவங்க எழுதுறதுக்கான அடிப்படை நோக்கமே என்ன அப்படின்னா, எங்கேயாச்சும் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் எழுதின புத்தகத்துல ஏதாச்சும் ஒரு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வரிய அல்லது ஏதாச்சும் ஒரு வார்த்தைய எடுத்து சிலாகிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு அற்ப ஆசையில தான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு பேராசிரியர் வினோதினி தென்றல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பொதுவெளியில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுட்டாங்க. திருக்குறள் புத்தகம் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னது சேகுவரா சொல்ற மாதிரி என்னது இந்த உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த சொல் அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க செயல் தலைவி. பெரம்பூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரம்பூர் வந்து ரொம்ப ஸ்டண்ட். எப்படி பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் தூங்குறாங்க, 1330 புத்தகம்ன்றாங்க, கதைகள்ன்றாங்க, யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. இது எப்படி செய்ய முடியும், எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பப்ளிக் ஃபோரத்துல மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்து வந்து இந்த கலைச்செல்வன் பேசின விஷயத்துல, அந்த புத்தகத்துல எடுத்து பேசின விஷயத்துல புத்தகங்கள்லாம் தாண்டி அந்த புத்தகம் வந்து வேற புத்தகங்களோட வேற வரிகளோட வேற ஐடியாலஜியோட எப்படி எல்லாம் வந்து தொடர்புபடுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசினது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா வந்து அப்துல் கலாம் எடுத்து தொடர்புபடுத்தி பேசினது, அடுத்து வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து தொடர்புபடுத்தி பேசினது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புத்தகங்கிறது ஒரு நம்மள்ட்ட இருந்து அப்பாற்பட்டு வரக்கூடிய ஒண்ணும் இல்லை, நம்மள்ட்ட இருந்து வர்றதுதான். அதனால சக மனிதனை வந்து தொடர்ந்து ஒரு கவனிச்சுக்கிட்ட அந்த பண்பு வந்து நான் ரொம்ப கவனிச்சேன். நான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல வந்து ஒருத்தர் வண்டி நிறுத்திருந்தாங்க. அந்த வண்டி நிறுத்துறதுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மரத்தை வெட்டினது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பதில் கேட்டதாகவும், இல்லப்பா மரம் தானே அது துளிர்த்துக்கும் அப்படின்னு சொன்னது வந்து புத்தகத்தோட ஒப்பிட்டு பேசினது ஒரு ஈகோ பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ இந்த புத்தகம் வந்து அதாவது உலகத்துல நிறைய ஒரு நாளும் கவிதை புத்தகங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு, ஒரு நாளும் வந்து நாவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு, நிறைய எழுத்துக்கள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சக மனுஷனுக்கு, சோர்ந்து கிடக்கிற மனுஷனுக்கு வந்து ஒண்ணு இல்லப்பா நீ கவலைப்படாத, இந்த சின்ன விஷயம் தான், நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய புத்தகங்கள் ரொம்ப குறைந்த அளவே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தெருவுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் கவிஞர்ன்றாங்க. அந்த வீட்டுல ஒரு கவிஞர் இருக்காரு, எதிர்த்து வீட்டுல ஒரு கவிஞர் இருக்காரு, எல்லாமே கவிஞர். ஏன்னா எழுத்து முதல்ல கவிதையில தான் வெளிப்படுது. சோ அப்படி கவிதைகள்ல தாண்டி, நாவல்களை தாண்டி, புனைவு இலக்கியங்களை தாண்டி வந்து சக மனுஷனுக்கு எழுதுற ப்ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெருசா நான் பாக்குறேன். அது முதல்ல வந்து வினோதினி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதுல ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சமயத்துல தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் பைலிங்குலா கொண்டு வந்து பெரம்பூர்லயே புதுசு, இது வரைக்கும் யாருமே செய்யல. சோ அந்த வகையில வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேச்சு வந்து ஆண்டிகோல் நான் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு மழை நின்ற பொழுது இல்ல, மழை சோன்னு மழை பெஞ்சிச்சு, மழையெல்லாம் நின்றுச்சு. மழை நின்ன உடனே அந்த எந்த தூறலுமே கிடையாது. ஈவன் பாத்தீங்கன்னா மரங்கள்ல இருந்து சொட்டக்கூடிய துளிகள் கூட கிடையாது. அப்ப வந்து இந்த தரையோட தரையா வந்து ஒரு தண்ணி ஆர்ப்பரிப்பு இல்லாம அப்படி நிதானமா போகும் பாருங்க, எந்த விதமான சலசலப்பும் இல்லாம. அது பயந்துகிட்டு போகுதா, இல்ல வந்து என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை எச்சரிச்சுட்டு போகுதா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனா அதை பாக்குறது அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அது போல ரொம்ப தெளிந்த நீரோடைய மாதிரி ஒரு ரம்மியமான பேச்சு, ஒரு புதிய பேச்சு, புதிய பாய்ச்சல், புதிய நீரோட்டம் வெயில் இலக்கிய வட்டத்திற்கு கிடைச்சிருக்கா நான் பாக்குறேன். புத்தகம் எழுதின எழுத்தாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. இந்த பொதுத்தளத்துல விவாதிக்கிறதுக்கு, விமர்சனம் செய்யறதுக்கு அனுமதிச்ச வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு என்னோட நன்றி. இந்த புத்தகத்தை வந்து பேசின கலைச்செல்வனுக்கு என்னோட நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.
மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள். இனிய நன்றிகள் சார். நன்றி. நன்றிகள். ஒரு கேள்வி இருக்கு உங்களிடம் எனக்கு. வெயில் இலக்கிய வட்டம், அதுக்கு வெயில் என்ன எது பொருள்படுது? வெயில் அப்படின்றது வெயில் மட்டும்தான் சார் உலகத்துல வந்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு மூலதனமா இருக்கிறது வெயில் மட்டும்தான். மற்ற நீர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நீர் இருக்கு, நிலம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிலம் இருக்கு, அல்லது விதை இல்லையான்னு கேட்டீங்கன்னா விதை இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையான தேவை வெயில் இருந்தாதான் எல்லாமே தோன்றும். ஒரு எனது நீருக்கு ஆதாரம் வந்து வெயில் தான், ஒரு விதைக்கு ஆதாரம் வந்து வெயில் தான், நிலத்திற்கு ஆதாரம் வந்து வெயில் தான், பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆண்டிகோல் வந்து அடிப்படை வந்து வெயில் தான். அதனால வந்து வெயில் அப்படின்னு இந்த அமைப்புக்கு வந்து ஒரு பேண்ட் வேகனுக்கு வெயில் நாங்க வச்சிருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிகள் நன்றிகள். ஆக்சுவலா வந்து நீங்க முதல்ல சொல்றப்ப வெயில் இலக்கிய வட்டம் ஒண்ணு எனக்கு ஒரு டக்குன்னு தோணுச்சு. நிழல் இலக்கிய வட்டம் கூட ஒண்ணு இருக்குதா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வெயிலின் பிரதி தானே நிழல், அதனால அதுக்குள்ள வெயிலுக்குள்ளேயே நிழல் இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் வெயில், இந்த வெயில தான் மீன் பண்றதா வேற எதனா வச்சிருக்கீங்களான்றதுக்காக தான் இதை கேட்டேன், வேற ஒண்ணு. நன்றிகள் நன்றிகள். நீங்க பங்கு கொண்டதுக்கு நன்றிகள். வாங்க ஒரு நாள் எங்க தரத்துல பேசுங்க, உங்களோட அனுபவம். யாருமே இங்க ஆங்கில பேராசிரியர் மாதிரி பேசல, எல்லாருமே தமிழ் பேராசிரியர் மாதிரி பேசுறீங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குது, அது மகிழ்ச்சியாவும் இருக்குது. 1000 இருந்தாலும் தமிழ் நமக்குள்ளேயே ஊறி போனது சார். எத்தனை மொழிகள் வந்தாலும் நீங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நான் ஆங்கில பேராசிரியர்ன்றது அவங்க சொல்றாங்க பேச்சு வழக்கிலேயே பாடி லாங்குவேஜ்லயே சொல்லுவாங்க. அவங்க பேசுறத ஸ்டைல்லே தெரியும். ஓகே, இவங்க வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் போல அப்படின்றது தெரியும். அந்த கோணங்கள் வந்து வெளிப்படும். அத பலர் இடத்துல நான் பாக்குறேன். இப்போ அதெல்லாம் இல்லாத இருக்கிறாங்களேன்றது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. தமிழ்ல ஊறி போயிட்டோம் சார், ஒன்றி போயிட்டோம் சார். எத்தனை மொழிகள் படிச்சாலும் அப்படியே ஒண்ணுக்கொன்னா மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியா தான் இருக்குது உண்மையாவே, தமிழ்ல ஊறி போயிட்டோன்றது. இப்போ இவங்க ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா, ஜெயந்தி ஸ்ரீ இருக்காங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரொஃபசர். ஆங்கில ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர். ஆங்கிலத்திலும் சிறந்து பேசுவாங்க, தமிழ்லயும் சிறந்து பேசுவாங்க. பட் பெரும்பாலும் அவங்களை தெரிஞ்சது தமிழ் பேச்சால தான். அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவங்க பேசுனாங்கன்னா ரொம்ப நிதானமா அழகா பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு வார்த்தையில இருக்கிற பவர் இருக்கு பாரு, அவங்க பேசுறதுல அவ்வளவு அழுத்தம் திருத்தமா இருக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமா கேஷுவலா சொல்லிட்டு போவாங்க, லைஃப் வந்து அப்படியே சொல்லிட்டு போவாங்க. பட் அவங்க சொல்ற கருத்துக்கள் பாத்தீங்கன்னாலும், அவங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. கத்தியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊன்னு பேசுறதெல்லாம் அது வேற. ஒரு சிலர் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க. பட் அவங்கள பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிலம் பேசுறத தமிழ் அழகா பேசுவாங்க. அது பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும். இவங்கதான் கொஞ்சம் முதிர்ந்தவங்க, வயசானவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கும் போது, அவங்கள மாதிரி நீங்கெல்லாம் இருக்கிறீங்களேன்றது நினைக்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுதான் எனக்கு இங்க இப்போ கலைச்செல்வனே ஆங்கிலம் படிச்சு ஆங்கிலத்துல PhD பண்றேன் அப்படின்றாரு. இப்ப ஆங்கிலத்தை PhD பண்றாருன்னா என்ன பண்றாருன்றது எனக்கு கேட்க தோணுது. அவர் தமிழ் பேசுறது கவனிச்சா இவரு ஆங்கிலத்துல உண்மையாதான் PhD பண்றாரா அப்படின்ற தோரணையும் எண்ணமும் வருது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாம். வாங்க ரமேஷ், ஜேசி ரமேஷ் பேசுறீங்களா? சத்தியமங்கலம் ஜேசி. சத்தியமங்கலம், அன்னைக்கு கூட வந்தீங்க, உங்களை கூப்பிட்டேன். சொல்லலாம். ஆமாங்க சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அவரு கலைச்செல்வனோட வாழ்த்துக்கள் அவருக்கு. கலைச்செல்வன் சாரோட வார்த்தைகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீரம் தெரிஞ்சது, ஒரு தைரியம் தெரிஞ்சதுங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இதுலதான் வந்தேன். அந்த மரம் வெட்டி அது துளிர்க்கும் அப்படிங்கிற வாசகத்துலதான் நான் உள்ள வந்தேன். அதுல இருந்தே கேட்க அவரு ஒண்ணுமே சொல்லோட வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம், சீக்கிரமே முடியுது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்ததுங்க. வாழ்த்துக்கள் கலைச்செல்வன் சார். தேங்க்யூ. வினோதினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றிகள் நன்றிகள். ஜேசில இருக்கிறோம், இவ்வளவு கம்மியா பேசலாமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசலாம்ல. இடையில வந்தங்காட்டிக்கு நானு சரியா எடுக்க முடியலைங்க.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், சுகன்யா பேசுறீங்களா? சுகன்யா ஹலோ வாங்க வாங்க. சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுகன்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வினோனே கூப்பிடு. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். கலைச்செல்வன் சார் அவர்களும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசுனீங்க சார், மோட்டிவேஷனா இருந்தது நீங்க சொன்னது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவ்வளவுதானே சுகன்யா? ஹலோ சார். அவ்வளவுதானே? என்ன நீங்களும் சார், கலைச்செல்வன் சார் வந்து ரொம்ப அழகா பேசுனாங்க சார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப அழகா இருந்தது. எஸ்பெஷலி அந்த மரம் பத்தி பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. வெட்ட வெட்ட துளிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த வார்த்தை ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. சொல்ல போனா இது எல்லாமே வந்து எங்க ஹெச்ஓடி சாருக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தேங்க்யூ சோ மச் சார். கலைச்செல்வன் சார் ரொம்ப அழகா பேசினீங்க. வாழ்த்துக்கள் சார். வினோதினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மேடம். என்னவா இருக்கீங்க? ஹலோ சார். சுகன்யா என்னவா இருக்கீங்க? சார், நாங்க கௌரவ விரிவுரை எல்லாம் இருக்கிறேன் சார், அதே காலேஜ்ல. என்ன சப்ஜெக்ட்? இங்கிலீஷ் சார், ஆங்கிலம். மகிழ்ச்சி. நீங்க உங்க பதில் அவங்க சிரிச்சே சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆங்கிலம் தான் சார். நாங்க எல்லாருமே ஒரு சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்பே சொல்லுச்சு எல்லாம் ஆங்கிலம் தான் சார், எதுக்கு சார் இதை கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. கேட்டுச்சா சார்? மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. 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 நீங்க மேடம்னு சொல்லவும் நம்ம சுகன்யா தானே இல்ல வேற யாராவது தான் எனக்கு தோணுது. அதாவது வினோனே சொல்லு சுகன்யா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரிஃபாய் பாய் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? இப்ப நிறைய நலமா இருக்கிறேன். நிறைய முகங்களை ஏற்கனவே பார்த்த முகங்கள் தான். அவர் வணக்கம் சொல்லும் போது நான் உள்ள துறக்கிறேன். அது ஒரு பெரிய குற்றம் தான். கொஞ்சம் பணி நிமித்தமா எனக்கு துறக்க முடியல. அவரு ஆனா நீங்க கொடுக்குற அந்த பின்னோட்டத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய சிந்தனைகளை தூண்டிருக்கிறாங்கிறது தெரியுது. இப்ப எனக்கு கூட இப்ப சமீபத்தில் இப்ப இந்த மரத்தை பத்தி சொல்லும் போது வெட்ட தளிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு ஒரு சிந்தனைக்காக வேண்டி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு வந்தது. அதாவது வாழை மரம் நமக்கு கற்றுத்தருகிறதா, வளைந்து கொடுப்பதால் தான் அது வாழையடி வாழையாக இருக்கிறதோ அப்படிங்கிற கருத்தை நான் பார்த்தேன். அதே மாதிரி காலம் நமக்கு வந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறது. நாம தான் ஒழுங்கா படிக்காம அதை கோட்டை விடுறோம். அந்த பதிவும் நான் இதுல கிரகிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம திறமைய மற்றவர்கள் அறிந்து கொண்டால் அது தொழிலாளி, நாம தொழிலாளியா இருக்கிறோம். ஆனா நம்ம திறமைய நம்மளே அறிஞ்சா நம்ம பெரிய முதலாளி ஆகிறோம். இதுதான் இவங்களுடைய பின்னோட்டமா இருந்திருக்க கூடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆல்வேஸ் லீட், டோன்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இங்க அரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒட்டகங்க மாதிரி பிரச்சனைகளாம். ஒட்டகங்கள் ஒரு 100 ஒட்டகம் இருந்தான்னு சொன்னா எல்லா ஒட்டகங்களும் அட் எ டைம்ல உறங்காது. எப்படியாவது ஒரு 10-20 ஒட்டகம் அப்படி நின்றுகிட்டே இருக்கும். அந்த நேரம் வரப்போதான் அது உறங்கும். அது போல பிரச்சனைகள் தன்னாலே சிலது போயிடும், சிலது நம்ம செயல்பட்டு அதை தீர்க்கணும். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய உள்வாங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கலைச்செல்வன் அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய இந்த பிரசன்டேஷனுக்கு அவர் கலையா இருந்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். இன்னும் வருங்காலங்களிலும் இவர் நிறைய நிறைய பிரசன்டேஷன் தரணும். நம்முடைய குழுமத்துல அவரு பல புத்தகங்களுடைய விரிவுரைகளை தரலாம். அருமையான குரல் வளம் உள்ளவரா இருக்கிறாரு. வினோதனுக்கும் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் ஸ்டீஃபன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இடையில சில பணி நிமித்தம் நான் வந்து அதாவது கலந்து கொள்ள முடியல. இன்னைக்கு ஏதோ எனக்கு டைம் கிடைச்சது, அதுவும் இறுதியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். அபுதாபில இருந்து பேசுறாரு ரிஃபாய் பாய். அவர் பல காரணங்கள், வேலைகள் நிறைய இருந்தாலும் இணைஞ்சிருக்காரு. நீங்க வணக்கம் சொல்லும் போது வந்தேன்னு சொன்ன உடனே நான் என்ன நினைச்சேன், முதல்ல பேச்சு தொடக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்றதுக்கு வந்தீங்களாக்கன்னு நினைச்சேன். நான்
அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, முதல்ல ஓகே, மகிழ்ச்சி, நன்றிகள். வாங்க புவனேஸ்வரி மேடம், வாங்க, எப்படி இருக்கீங்க? புவனேஸ்வரி மேடம், குட் ஈவினிங் சார். இன்னொரு முறை வரலன்னா ஒரு தரம் 2 தரம் மேல விட்டுருப்பேன் சார். அதே சில சமயம் டக்குன்னு அன்மியூட் பண்ண முடியல. அன்மியூட் பண்றது இல்ல, நேரம் ஆயிடுது. அன்மியூட் பண்றதா கலைச்செல்வன் சார். மேடம் கேக்குது மேடம். எஸ் மேடம், வணக்கம் மேடம். குட் ஈவினிங். நான் பின்னாடி தான் கேட்டேன், ஒரு 20 மினிட்ஸ் தான் கேட்டிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஸ்பீச், அருமையா இருந்தது. முன்னாடி நல்லா இருந்திருக்கும், நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு தோணுது. நான் அப்புறம் வீடியோ பார்த்து கேட்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு. கேபி டாப் நிறைய இந்த மாதிரி பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினோதினி மேம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கும் சந்தோஷம் மேடம். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன். நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க மேடம். இடையில ஒரு 2 ப்ரோக்ராம்க்கு வந்தேன். அப்புறம் இந்த புத்தக வெளியீட்டுக்கு சுத்திட்டு இருந்ததுனால கொஞ்சம் வர முடியல. அப்ப இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கும். அதனால இனிமே அடிக்கடி நான் வந்து கலந்துக்குவேன். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா இருந்தது. தேங்க் யூ மேடம். கலைச்செல்வன் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். நன்றி மேடம். நன்றிகள் புவனேஸ்வரி மேடம். பின்னாடிதான் கேட்டனோ நாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பின்னாடி கேட்டீங்க அப்படின்றது புரியல, யார் பின்னாடி கேட்டீங்கன்றது புரியல. அப்புறம் தான் புரிஞ்சது. ஓகே, பின்பகுதி கேட்டிருக்கீங்கன்றது. பேசிட்டு இருக்கும்போது ஒரு 8:45க்கு வந்தேன். மகிழ்ச்சி, நன்றிகள். 7:45. வாங்க எல்லாருமே இப்ப 7 வந்தவங்க இப்பெல்லாம் பின்பகுதியில வந்தவங்க தான் இருக்கிறாங்க. பாலைவர்மன் சார் வந்திருக்காரு. வாங்க சார். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வலைதள குழுவத்தில் இருக்கிற அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்டீவன் தலைமை ஐயா அவர்களுக்கு வணக்கம். அம்மா அவர்களுக்கு வணக்கம். நீங்க வணக்கம் சொல்லும் போது தான் நான் வந்தேன். நீங்க வணக்கம் சொன்னீங்களே, வணக்கத்தை பத்தி சொல்லும் போது தான் நான் வந்தேன். அதனால எனக்கு தலையும் இல்லாம காலம் இல்லாத இடைப்பட்ட எதையுமே புரியறதுக்கு இல்லாத நான் என்ன எதுவுமே உள்வாங்கல. இது இனி பார்த்தாதான் தெரியும். அதனால நன்றி, வணக்கம் ஐயா. அதிகமான பேர் இந்த குழுமத்தில் வருவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப இப்ப பார்த்தா கூட 11 பேருக்கு மேல இருக்காங்க. அதுக்கு முன்னால எப்படி 20 பேர் மேல இருப்பாங்க. முடிவின் திருவாயில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஆரம்பத்துல எவ்வளவு இருப்பாங்க. இது எல்லாம் ஸ்ரீமன் ஐயாவின் கட்டமைப்புக்கு கூடான நன்றி ஐயா. இல்ல, எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, அதாவது ப்ரோக்ராம் நிகழ்ச்சி முடிஞ்சிச்சோ இல்லையோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல நீங்க வந்திருக்கீங்க. முடியல அப்படின்ன உடனே இருந்து சரி ஓகே அப்படின்ற ஒரு இது இருக்கீங்க. அந்த வந்து நுழைஞ்சு பாத்தீங்க பாருங்க, அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, நன்றிகள் சார். எனக்கு ஒரு டவுட் சார், எனக்கு ஒரு சந்தேகம். சாரோட பேரு ஆலைவர்மன் போட்டிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் சார்? சார், உலகத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல் ஐயா. இப்ப இருக்கிறாங்களா மொத்த பேருக்கும் பேர் தெரியாது ஐயா. அவங்க பேர் தெரியும், அதுக்கு அர்த்தம் தெரியாது. இது இருக்கிற 90% பேர் வச்சிருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கும் அர்த்தம் தெரியாது. ஆனா நான் ஆலையும் சோலையும் நிறைந்த ஊர் ஐயா. என் முழு பேர் பள்ளி சார்ந்த பேர் ராஜவர்மன். அந்த ஜாவாரத்தினால அந்த எடுக்கணும்னு எண்ணப்பட்ட சின்ன வயசுல 12-13 வயசுல எடுத்தேன். அது கசத்துல மாற்றும் போது என்னாச்சு, வர்மன் வச்சு அது பிற்காலத்துல வரலாறு படிக்கும் போது அவரும் ராஜாக்களா இருந்திருக்கிறாரு. நரேந்திர வர்மன், இந்த நந்தி வர்மன், பல வர்மன்கள் வராங்க. நான் எதுக்கு கேட்டேன்னா, இந்த பேரை படிச்சிருக்கேன். அடுத்தாப்புல பொன்னியின் செல்வனுக்கு பதிலா ஆலைவர்மன் வரலாம். இல்ல ஐயா, எனக்கு ஒரு அடையாளப்படுத்த குறியீடுக்காக பயன்படுத்துவேன் ஐயா. அந்த பேர் இது நானா வச்சுக்கிட்ட பேர் ஐயா. அடையாள குறியீடு ஐயா. அது கரெக்டா இருக்கணும்ன்றதுக்கு என்ன அடையாளப்படுத்தி கொண்டதாக வைத்தது பேர் ஐயா. ரொம்ப நன்றி. உங்க தமிழும் சோலையா இனிக்குது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. எல்லாம் சிவன் ஐயா உள்ளிட்ட அம்மையார் உள்ளிட்டவங்களோட நான் மாணவன். டெய்லி ஒரு கருத்துக்களை இங்க இருந்து எடுத்து போறதுக்கு தான் வரணும், குடுத்துட்டு போறதுக்கு வரல ஐயா. அவங்க பேசுறத உற்று கவனித்து ஊன்றி இங்க இருந்து ஒரு கருத்தை எடுத்து போயிடுவேன். அது இன்னொரு இடத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு அது பயன்படுத்துவேன். ஆனா தொலைச்சிட மாட்டேன். அது பொக்கிஷமா வச்சிருப்பேன். அது என்னோட இது உங்களுடைய தன்னடக்க பெருந்தொகையை காட்டுது. ரொம்ப நன்றி. இல்ல உண்மை ஐயா. ஒரு வலைதளத்துல வந்தேன்னா அந்த பக்குவதை இப்போ வணக்கத்தை சொன்னார் ஐயா. ஆச்சரியமாச்ச ஒரு இன்பத்தோட இனிமையோட அது அவரு எங்க நுழைஞ்சாரத்தை கூட்டிட்டாரு, குறிப்பிடுறாரு, இங்கிதத்தோட வைக்கிறாரு ஒரு பொருளை. ஆஹா, நம்ம பத்தி அவசரப்பட்டு சில நேரம் நெருடலா வார்த்தையை கையாளுறோம். பக்குவப்படணும், இன்னும் பதப்படணும்ன்றது அதுக்கு ஒரு உதாரணம் ஐயா.
நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றிகள் ரோய் பாய். இப்போ அவர் ஆலயவர்மன் பேர் வச்சதுனாலதான் நீங்க அதுக்கு விளக்கம் கேட்டீங்க. வேற எதனா பேரு அவர் ஒரு முழு பேரை சொல்லியிருந்தா நீங்க அதை பத்தி விளக்கம் கேட்டிருக்க மாட்டோம். இந்த விளக்கம் எல்லாரும் கேட்கணுன்றதுக்காகவே தான் நாங்க ஆலயவர்மன் பேர் வச்சிருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றிகள். வாங்க வினோதினி சொல்லுங்க, நீங்க தான் பேசணும் இப்ப. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த தருணம். என்னுடைய முதல் கனவு புத்தகம் இது. கிட்டத்தட்ட 2 வருடமா எனக்குள்ள தோன்றின அந்த சிந்தனைகளை ஒரு சிறு சிறு வரிகளா 2 வரிகள் 3 வரிகள் மட்டும் இருக்கிற மாதிரி எழுதி எழுதி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு ஒரு 2 வருஷமா நான் போட்டுட்டு இருந்தேன். அப்படி போடும் பொழுது எனக்கே இந்த வரிகள் ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது, சரி நம்ம இவ்வளவு எழுதியிருக்கோம், இது நம்மளோட சிந்தனைகள், இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபேஸ்புக்ல போட்ட பதிவுகள் அந்த ஆப் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாம போயிடும். என்னைக்குமே இந்த உலகத்துல நிலைச்சு நிற்கிறது பாத்தீங்கன்னா புத்தகம் தான். இது ஒரு புத்தகமா போட்டா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு கட்டுரை புத்தக வடிவமா கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட 50 தலைப்புகள் இதுல இருக்கு. அந்த 50 தலைப்புகளையும் உள்ள வைக்கும் போது 500 பக்கத்துக்கு மேல போச்சு. அதனால சரி நம்ம 2 பாகமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 தலைப்பு இப்ப ரெடி பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு 30 தலைப்புகள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இடையில ஒரு நாவல் ஒண்ணு, இதுவும் என்னுடைய அனுபவத்துலதான் நான் இந்த நாவல் எனக்கு எழுத தோணுச்சு. என்ன அந்த நாவலுடைய இப்பதான் நான் ரீசெண்டா அதுக்கு பெயர் வச்சேன். வேற என்ன பேசிவிட போகிறீர்கள் அவர்களை பற்றி. அதுதான் வேற என்ன பேசிவிட போகிறீர்கள் அவர்களை பற்றி தான் ஹெட்டிங். இதோட புத்தக அட்டை படம் எப்படி இருக்கும்னா, ஒரு பெண்ணுடைய கண் இருக்கும், அந்த கண்ணுல இருந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும். இதுவும் நிறைய பேர்கிட்ட சொல்லி டிசைனிங் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாம நானே டிசைன் பண்ணேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற தருணத்துல சரி நம்ம கார்மேக சாரல்கள் நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய புத்தகத்துல ஏதாவது ஒரு வரிகள்ல யாராவது ஒருத்தவங்க சிலாகிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசைதான் எல்லாரோட எழுத்தாளர்களோட மனசுலயும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. சரி நம்ம கார்மேக சாரல்கள் புக் ஒரு 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த புத்தக விமர்சனம் அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். முதல்ல விஷயம் அதுதான். சரி நம்ம என்ன மாற்றணும், எதுல விழிப்புணர்வு வரணும், நம்ம எழுத்து இன்னும் எப்படி செம்மைப்படணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த விமர்சனத்துல கிடைக்கும். இன்னும் நம்மளுடைய எழுத்துக்கள் 4 பேர்கிட்ட போகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது முதல்ல கார்மேக சாரல்கள் நூல் வெளிவந்த பொழுது அதற்கு விமர்சனம்னு வைத்தது வெயில் இலக்கிய வட்டம் தான். போன வருடம் துவங்குனாங்க நம்மளுடைய அன்பிற்கினிய மூர்த்தி ஐயா அவர்கள். இந்த மாதிரி உங்களுடைய புத்தகத்தை விமர்சனம் பண்ணும்பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது, விமர்சனம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாத்துக்கலாம். ஏன்னா என்ன 1000 தான் இருந்தாலும் முதல் புத்தகம் நமக்கு தோன்றதை நம்ம எழுதியிருக்கும் பொழுது சரி அது சிறப்பா இருக்கணும், இன்னும் நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல போகும் பொழுது ரொம்ப அருமையா கலைச்செல்வன் சார் அப்பவே ரொம்ப அருமையா நம்ம என்னுடைய புத்தகத்தை பத்தி பேசியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனாலதான் நான் சார் கிட்ட கேட்டேன், சார் நீங்க நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம்ல நீங்க பேசணுங்கும் பொழுது சரி மேடம் நிச்சயமா பேசுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலை சார் உண்மையாலுமே மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப சிறப்பா அருமையா என்னுடைய புத்தகத்தை பத்தி பேசுனீங்க. எப்படி என்னுடைய உணர்ச்சிகள் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. தன்னுடைய பிள்ளை நல்லபடியா உன் பிள்ளைய வளர்த்திருக்கன்னு சொல்லும் போது ஒரு தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய குழந்தை பிள்ளை, என்னுடைய புத்தக குழந்தை நீங்க விமர்சிக்கும் பொழுது அந்த புத்தகத்தினுடைய தாயா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். எனக்காக இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணி புத்தகத்தை படிச்சு நீங்க புத்தகத்துக்கு விமர்சனம் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த தருணத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றிகள் சார். அதே மாதிரி இங்க நன்றி சார். நம்ம பெரம்பலூரினுடைய ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் அன்பிற்கினிய மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். செய்யுங்க மேடம், அதெல்லாம் செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் என்ன சொன்னாலும் சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ என்னைக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு அன்பிற்கினிய மூர்த்தி ஐயா அவர்கள் தான். ஆங்கிலத்துறை ஹெச்ஓடியா அவர் இருக்கிறாரு. அவர் மூலமாக கார்மேக சாரல்கள் பேசப்பட்டு இன்னைக்கு இங்க பேசப்படுது. இன்னும் 2-3 இடத்துல விமர்சனத்துக்கு கேட்டிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அங்கேயும் விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனங்கள் மூலமா என்ன இன்னும் நானு இட் மீன்ஸ் அந்த எழுத்தாளர் ஒரு புத்தக விமர்சனத்தின் மூலமா தன்னையும் தன்னுடைய எழுத்துகளையும் இந்த சமூகத்துக்கு பயன்படும்படி எப்படி இன்னும் மாற்றிக்கொள்வது, இன்னும் எப்படி
சரியாக அதை வைப்பது, இந்த சமூகத்தினுடைய பார்வை ஒரு புத்தகத்தை எப்படி இருக்கு, ஒரு எழுத்தாளர் ஒரு வாசகர் இந்த புத்தகத்தை எப்படி எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான அந்த எண்ணங்களை நமக்கு இந்த விமர்சனங்கள் கொடுக்கும். இன்னும் விமர்சனங்கள் வரப்போகுது. இந்த ஒரு அருமையான தருணம் நான் கேட்ட உடனே சரிம்மா நிச்சயமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி நடக்கும். தினமும் நிகழ்ச்சிகள் மைண்ட் யுவர் மைண்ட்ல தினமும் ஏதேனும் ஒரு தலைப்பு பேசப்படும். நிகழ்ச்சி நடக்காத நாட்களே கிடையாது. தினமும் நடக்கின்ற அந்த தருணத்துல எங்களுக்கும் இந்த கார்மீக சாரல்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்து சரிங்கம்மா பேசலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு நான் இந்த தருணத்துல மிகவும் நெஞ்சுக்கினிய ஒரு நன்றிகளை நான் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். இனிய நன்றிகள் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய புத்தகத்தை பேசுற தருணங்களை விட வேற எந்த தருணமும் பெரிய மகிழ்ச்சி கிடையாது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்ட நம்மளுடைய அன்பிற்கினிய பத்மா மேடம் அவர்கள், கலைச்செல்வன் சார், சிவகுமார் சார், பத்மா அமர்நாத் சார், புவனேஸ்வரி மேடம், ரஃபே சார், சத்தியமங்கலம் ரமேஷ் சார், சுகன்யா, என்னுடைய அருமை தோழி சுகன்யான்னு தான் நான் சொல்லுவேன், ஆலைவர்மன் சார், இவங்க எல்லாருக்கும் இன்னும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய விரைவில் கார்மீக சாரல்கள் 2 வரும். அதுலயும் 30 கட்டுரைகள் இருக்கும். என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில எனக்கு உனக்கு சுலபமா எழுத வர்றது கட்டுரை தான். அந்த நாவலை புடிச்சு எப்படி அந்த கதைகளை உள்ள கொண்டு வர்றதுன்னு யோசிச்சு ஒரு டிராஃப்ட் முடிச்சாச்சு, கதைகள் எழுதாச்சு. ஆனா அதை ஃபைனல் பண்ற திருப்தி எனக்கு இன்னும் வரல. ஆனா இந்த கட்டுரை அப்படிங்கிறது எனக்கு எளிமையா எழுத வருது. சரி, நமக்கு என்ன எளிமையா வருதோ நம்ம அதையே பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்மீக சாரல்கள் 2 போயிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட அந்த அனுபவங்கள் என்னுடையது மட்டும் இல்ல, எனக்கு எதிரில இருக்கிறவங்க, நான் கேள்விப்படுகிற எங்கோ இருக்கிறவங்க, இவங்களுடைய அந்த கதைகளை எல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. இதை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் பொழுது நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, நமக்கு தோன்றத நம்ம புத்தகமா தான் போடுவோமே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புத்தகம் போடும் பொழுது புத்தகம் விற்பனை, புத்தகம் வெளியீட்டு விழா அன்னைக்கே, இந்த புத்தக வெளியீட்டு விழா பெரம்பலூர்ல நடந்துச்சு. அன்னைக்கே முதல் பிரதியில கிட்டத்தட்ட முதல் பிரதி போட்டு ஒரு 10 புத்தகம் தான் கையில மீதியே இருந்தது. மீதி எல்லா புத்தகமுமே எல்லாருமே ஆர்வமா வாங்கிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, அப்ப இன்னும் நம்ம எழுத்துக்களை வந்து இன்னும் நம்ம நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்துல நான் இந்த தருணத்துல பேசினது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்டீஃபன் சார், கலைச்செல்வன் சாருக்கும், மூர்த்தி சாருக்கும், காசிநாதன் சாருக்கும், சுகன்யா மேடம், பசுமதி மேடம், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய நன்றிகள் ஸ்டீஃபன் சார். வினோதினி, ஆக்சுவலா வந்து இந்த புத்தக விமர்சனம்ன்றதை விட இப்பெல்லாம் அந்த வார்த்தையை திறனாய்வு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அருமை அருமை ஐயா, அருமை. அதான் சரியான பொருள். அது சான்றோர் ஐயா சீமன் ஐயா தான் சொல்ல நினைச்சா சொல்லிட்டாரு பாரு. குறிப்பறியத்துல ஐயா விமர்சனம் என்பது அது பொருள் அல்ல. அது விமர்சனம் இல்ல, விமர்சனம்ன்றது நல்ல பொருள் தான். ஆனா நாம புரிஞ்சுக்கிறது தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது அப்படிதான் நமக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு. விமர்சனம்னாலே தவறான கருத்துக்களை சொல்றதுதான் விமர்சனம் அப்படின்ற மாதிரி புகுத்திட்டாங்க. அதுக்காக இப்போ என்ன மாற்று வருதுன்னா, ஒரு பார்வை நாங்க போட்டிருந்தோம். அதை விட சிறந்த ஒரு இது வந்து திறனாய்வு. ஐயா, திறனாய்வுனா அதன் பொருளும் அது உள்ளடங்கியிருக்கின்ற சொற்களின் ஆழமான கருத்துக்களும் அந்த திறத்தின் ஆய்ந்து சொல்ல வேண்டிய கருத்தை தொகுத்து உரை தருகிறார். அதனால திறனாய்வு சரியானது போடணும். நூல் திறனாய்வுன்னு போட்டுட்டோம்னு வச்சுங்க, நல்ல சிறந்த இதுவா இருக்கும். இனிமேல் போடுறப்ப அப்படி போட்டுக்குங்க. நல்லவா அந்த மாதிரிதான் பேசினார் அவரு. ஒரு திறனாய்வு செஞ்சுதான் பேசினாரு. அந்த கருத்துக்கெல்லாம் நல்லா படிச்சு உள்வாங்கி அதை மற்ற விஷயங்களோட ஒப்பிட்டு சொன்னாரு. இதுதான் திறனாய்வு, புரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லா பேசினாரு கலைச்செல்வன். சோ அப்ப அந்த வார்த்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது மகிழ்ச்சி. கலைச்செல்வன், வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் சார். சொல்லுங்க. எங்க கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா புத்தக விமர்சனம் நாங்க நிறைய வைக்கணும்னு விரும்புறோம். அதோட வந்து நம்மளுடைய மூர்த்தி சார் அவர்கள் அருமையா பங்குடி அப்படின்ட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மோனாலா கதைகள்னு நாவல் எழுதியிருக்கிறாரு.
அப்புறம் கள்ளிமடையான் புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்களும் விமர்சிக்கப்படணும். இன்னும் நிறைய எங்ககிட்ட திருக்குறள் புத்தகத்துல இருந்து நிறைய எழுத்தாளர்கள் புத்தகங்கள் வந்து சேருது. இத்தனை புத்தகங்களும் விமர்சிக்கப்படணும். அனைத்து புத்தகங்களுக்கும் ஒரு நாள் நம்ம மைண்ட் ஒரு 3 வாரத்துல ஒரு நாள், ஒரு 4 வாரத்துல ஒரு நாள் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு அன்புடன் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம் சார். இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதுல நாங்களே கொடுத்துருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் அவசியம் செய்வோம். எங்களுக்கும் நாங்களும் அதை படிச்ச மாதிரி இருக்கும், கேட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்க புத்தகங்களும் வெளியில பலருக்கு தெரிய வரும். இப்ப பங்குடி அப்படின்ற ஒரு வார்த்தை, இதுக்கு என்ன வியர்த்தம் எனக்கு தெரியல. அது பேசினாருன்னா அதுல என்ன சொல்ல வர்றாருன்றது நாங்க கத்துக்குவோம் இல்லையா? மகிழ்ச்சி. எங்களுக்கு என்ன பெருமைன்னா, அதாவது எங்கெல்லாம் விட்டீங்கன்னா நான் ஒரு 4 கணக்கா பேசிட்டு இருக்கேன். எழுத சொன்னீங்கன்னா எழுத மாட்டேன், கொஞ்சம் தான் எழுதுவேன், நிதானமா எழுத. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எழுதும் திறம். இன்னொரு விஷயம், நம்ம தொடர்ந்து எழுதணும். எழுதும் போது அந்த எழுத்து நடை நமக்கு மேலும் மேம்படும். ஐயா வந்து கண்ணதாசன் நடை. ஆனா அதிகமா அவரு எழுதுனதே கிடையாது. சொல்லுவாரு பக்கத்துல அவங்க உதவியாளரும் அவங்க கூட இருக்கிறவங்க தான் அதிகமான வடிச்சவங்க. அவர் எழுதுனது கிடையவே கிடையாது. அதிகம் அவர் பயன்படுத்தியதே கிடையாது. நடை சொல்லிடுவார். அதே தான் ஐயா அவர்கள் ஆழ்ந்த சொற்கள் அதே நடைத்தான். ஆழ்ந்த கருத்துக்களை வச்சிருப்பார். உரிய நேரத்திற்கு கொடுத்து விடுவார். அதாவது கரெக்டா நம்ம அந்த மட்டைப்பந்து ஆட்டத்துல பந்து பிடிக்கிற மாதிரி நம்ம கரெக்டா பிடிச்சுக்கணும். அதுல கொடுக்கறதுல ஆற்றல் வாய்ந்தவர் ஐயா. நன்றிகள் சார். இந்த இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க குறுக்கிட்டதுனால நான் என்ன பேச வந்தேன்னு விட்டுட்டேன். பங்குடி இது பத்தி பேசிட்டு பாத்தீங்கன்னா பங்குடின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒண்ணு. ஒரு வார்த்தைகள் சார் மூர்த்தி சார், பங்குடி நான் இருக்காரா? பங்குடி பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க சார். பங்குடி அப்படிங்கிறது ஒரு ஒரு லேண்ட்லெஸ் கிளாஸ் பத்தின ஒரு சொல்லாடல். அது நிலமற்ற குடிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. குறிப்பா நிலமற்ற குடிகள் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, 2 வகையான நிலமற்ற குடிகள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு நிலத்துல பூர்வீகமா இருக்கிறவங்கள நம்ம காணிஸ்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் என்னது எக்கனாமிக்கலி அப்லிஃப்டடா கூட இருக்கலாம், அல்லது இன்ஹிபிட்டடா கூட இருக்கலாம். அதே நிலத்துல யாரு நிலம் கொஞ்சமா வச்சிருக்காங்களோ அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட பிழைப்பு தேடி கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்களதான் நம்ம பங்குடிகள்னு சொல்லுவோம். அப்போ கடைக்கூடி நிலமற்ற கடைக்கூடி மனிதனின் குரலை தான் நம்ம பங்குடின்னு சொல்றது. இது எனக்கு தோணுச்சு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அது தெளிவா புரியல, அதனாலதான் அதை கேட்டேன் நான். நன்றிகள். நான் சொன்னது விளங்கிடுச்சு. விளங்கிடுச்சு. மகிழ்ச்சி. இது ஒரு கள ஆய்வுங்களா? கள ஆய்வு இல்ல மேடம், நாவல். ஓகே. எஸ் மேடம், நாவல். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? நன்றிகள். கலைச்செல்வன் எதனா பேசுறீங்களா? இல்லைங்க சார், முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. நன்றிகள். ஒரு நல்ல புத்தகத்தை திறனாய்வு செஞ்சீங்க. அதுல முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு செய்தி மட்டும் என்னன்னா, தடைகளை மிதித்து செல்லுன்றதுதான் ஆணித்தரமா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன வேணா பண்ணலாம், இதை செஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணலாம். தடைகளை மிதித்து, அதுதான் அப்துல் கலாமா அப்பப்போ சொல்லுவாரு. இந்த திருக்குறளை ஒப்பிட்டு, இடும்பைக்கு இடும்பை படுவார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வரும் போதெல்லாம் அந்த துன்பத்தை வெல்லக்கூடிய மன உறுதி இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி, துன்பத்துக்கே, அதாவது துன்பம் பயந்து போயிடுமா, இவங்க போனா நமக்கே துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுமா. சோ அந்த மாதிரி சொல்லுதான் இவங்க பயன்படுத்துறது, தடைகளை மிதித்து செல் அப்படின்றது. அந்த ஒரு வார்த்தை இந்த முழு புத்தகத்துல படிச்சாலும் இந்த இது ஸ்ட்ராங்கா புரியும். இதுதான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயமாவும் அதை நம்ம இதுல வச்சுக்கலாம். மகிழ்ச்சி. ஒரு அருமையான தருணம். பல விஷயங்களை பேசணும், பல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம், பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் எவ்வளவு விஷயங்கள் புதஞ்சிருக்குதுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அவர்கள் பயன்படுத்துறார்கள்ன்றதும் உண்மை. இந்த நிதர்சனமான உண்மை எல்லாரும் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கடமையாக நாங்க நினைக்கிறேன். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் எல்லா இளைஞர்களையும் உங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் வரவேற்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க எப்போ வேணா பகிரலாம். இது உங்கள் பகிர்தலாகவும் இருக்கும், உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் நாங்களும் பல விஷயங்கள் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கமும் கூட. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி கூறி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கங்கள். நன்றி சார். இனிய நன்றிகள். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.